நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கிட்ட ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. மல்லியம்மாவை யாரை கேட்டு நீங்கள் கோவப்பட்டீங்க? மல்லியம்மாவை வீட்டை விட்டு யாரை சொல்லி நீங்கள் போக சொன்னீங்க? உங்களுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல டாடா, இனிமேல் நீங்கள் எனக்கு வேணாம், மல்லியம்மா மட்டும்தான் எனக்கு வேணும். மல்லியம்மா இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு போயிருங்க, கண் முன்னாடியே நிற்காதீங்க, நீங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட போட்டோவை எடுத்து கிழிச்சு நாராக தூக்கி விசாட்டிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு சுடரி வராங்க, அதாவது ரேணுகாவா நடிக்கிற சுடரி வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கரெக்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி அதாவது ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவளை தான் புள்ளையோட வழியை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட அழகா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போய் கியூட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நடிப்பு நான் நடிப்பு, வில்லங்க நான் வில்லங்கம், வில்லங்கத்தனம் ஒரு பக்கம் அதிகமாக அப்படியே சும்மா ஐப்பில் போயிட்டு இருக்க ஒரு பக்கம். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்துன்னு சைலண்டாக நின்று இருக்கா. ரேணுகா வந்து நான் உன் அம்மா நான் சொல்கிறத நீ கேட்குற, இதுக்கு மேலே நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ தேவையில்லாமல் ஒரு பக்கம் மல்லி வேணும் கள்ளி வேணும் அப்படின்ற பேச்செல்லாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டது வெண்பா இருந்துன்னு ஒரே வார்த்தை தான், நச்சுன்னு சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லிடுறாங்க. நீ எனக்கு ஃபஸ்ட்டு அம்மாவே இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துரு, என்கிட்ட தேவையில்லாமல் எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க, நீங்கள் எனக்கு அம்மாவே இல்லை, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் எனக்கு பேசுறதுக்கே அருகது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த சின்ன வாண்டு சின்ன எலுகுஞ்சு என்ன திட்டுருச்சு, அவ்வளோ தைரியமாக அவளுக்கு அவ்வளோ கொழுப்பேறிச்சு, என்ன திட்டுற அளவுக்கு ஆளாயிட்டாள் அவளை இனிமேல் சும்மா விடக்கூடாது, அவளை அடிச்சு வாயில உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த பக்கம் போனதும் பலான்னு தவட மேலே ஒரு அடி போய் அமைதியாக ஓரமாக உட்கார, இல்லை பல்லு இல்லாமல் தட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு விஜய் வந்து யாரை கேட்டு நீ என் புள்ளி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் ஒரு அம்மாவுக்கு தெரியும் புள்ளி எப்படி வளர்க்கணும், எப்படி கண்டிச்சு வளர்க்கணும், கண்டிக்காத புள்ள கடைசியில் நாசமாக போயிடும், எப்படி கண்டிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும், புள்ளைய பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், என் புள்ளை பண்ண தப்பாக பண்ணுச்சு, என் புள்ளை இருந்து அவளோட அம்மா, அதாவது நீ இல்லாத நேரத்தில் அவளுக்கு அம்மாவா தாயா எல்லாமே இருந்தவ மல்லி, அப்படிப்பட்ட மல்லியை துரத்தி அடிக்க யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ரேணுகா சைலண்டாக அந்த பக்கம் அழுந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் யோசிக்க ஆரம்பிக்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லோ, நம்ம மல்லி நம்ம கூட இருந்தால் கரெக்டாக இருந்துக்கோ, நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோம்லோ, கோவப்பட்டோம்லோ, ஆத்திரப்பட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்க, இனிமையாவது புத்தி வந்து நம்ம மல்லியை திரும்ப ஏற்றுக்குன்னா சந்தோஷம்னாங்க. மல்லியோட வாழ்க்கை இவர் கையில் தான் இருக்குது, எப்படியாவது மல்லியை திரும்ப ஏற்றுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு பயணம் தொடர்ந்தா எல்லாருக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன குழப்பத்தெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அம்மாவை தேட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அம்மா எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க ஒன்றுமே தெரியல. இவங்களுக்கு ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேலே குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கடா போனால் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயமும் ஒரு பக்கம் அதிகரிச்சு, இதுக்கு மேலே இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற நிலையில் தான் இவங்க தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபு அங்கே வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை உங்களை எந்த அளவுக்கு நான் உசத்தில் வச்சிருந்தோம் அந்த அளவுக்கு கீழே உங்களை தள்ளி விடுற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. என் தங்கச்சியை விரட்டுறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அவள் என்ன தப்பு செஞ்சா, உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வச்சுக்கிறதுக்கு வேணான்ற போது தூக்கி போகிறதுக்கு அவனா குப்பை தொட்டியை சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை கேட்கறதுக்கு யாரும் நாதி இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா? ஆமாம் நீங்கள் செல்வாக்கானல் தான், உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க. உடனே நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி தவறு நடக்காது. ஆனால் இருந்தாலும் அதே சமயத்தில் நீங்களும் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து என்னை பற்றி யோசிக்கணும், அதை விட்டு நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல மட்டும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே அப்படி என்ன ஆச்சு என்ன யோசிக்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற விஷயத்தை தாங்க இப்போ நாம் பார்த்துக்க போகிறோம். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் இனிமேல் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட போனாங்க. அந்த சமயத்தில் எப்படியோ ஒன்று நம்ம பாபு பார்த்து மல்லியை காப்பாற்றிடுறாரு. அப்படி காப்பாற்ற விட்டு மல்லியோட நிலமை என்ன இருக்குது அதை சொல்கிறாங்க. விஜய் கதறி அழுறாரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையில் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடறாரு. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணது தப்பை உணர்ந்துட்டாங்க, இதுவே ஒரு நல்ல வெற்றிக்கான அறிகுறி தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில் இருக்காது, இனிமேல் நம்ம வாழ்க்கை ஜாலியாக போக போகுது, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா, இனிமேல் என்னென்ன பிரச்சனைலாம் கொண்டு வர போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல,
அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்த மௌனம் தாங்க. இந்த மௌனம் தான் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆயுதம். விஜய் கிட்ட மௌனத்தோட இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்காரு. ஆனால் இது பாசிட்டிவாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அமையலாம், நெகட்டிவாக அமையலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த சுடரியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஏன்னா சுடரிதான்ற விஷயம் இவருக்கும் தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை நம்ம வெளியே காட்ட முடியாது. டக்குன்னு இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொன்னால் அது நமக்கே ஒரு பக்கம் வில்லங்கமாக அமைஞ்சிடும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருந்தாலும் சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க. இந்த மௌனம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும், இது எங்கே எடுத்துகிட்டு போய் விட போகுது அப்படின்ற விஷயம் தெரிய வரலைங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும், நல்லது ஒரு ஆரம்பம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. நம்ம இலக்கியா சீரியல் இன்றைக்கோட அதாவது முடிவுக்கு வந்துருச்சு. எல்லோரும் ஒரு பக்கம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமான ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த சீரியல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாலும் இதில் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதனால் இதை முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காரணத்தால் தான் இப்போ நம்ம இலக்கியா சீரியல் டவுன் ஆகிட்டு வேறு வழி இல்லாமல் அதை ஸ்டாப் செஞ்சுருக்கேன். அதுக்கு புதிதாக ஒரு சீரியல் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. புதியதோ ஒரு ஆரம்பம் அப்படின்ற மாதிரி புதிதாக ஏதோ ஒன்று வரப்போது. அந்த தருணம் எப்படி இருக்க போகுது, சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அதுக்கான விட என்னவா இருக்கும், எதுவாக இருக்குன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எத்தருக்கு.